Hello all. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி தான் பார்க்க போறோம். Of course நம்ம எல்லாரும் மணியை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு பிஹைண்ட்ல பேக் போனா இருக்குது பேசிக் இன்கம் தான். ஸோ அந்த இன்கம் நிறைய டைப்ஸ் இருக்கு. நாட் ஒன்லி நம்ம ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போறோம், அதனால earn பண்றோம், அது வந்து earned income அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் earned income தவிர்த்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பணக்காரங்கள ஒரு மில்லியனரோ ஒரு பில்லியனரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஸோ மச் ஆஃப் அசட் இருக்கும், நிறைய அவங்கக்கிட்ட சொத்து மதிப்பு இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சொத்தை ஃபுல்லாகவே அவங்க வேலைக்கு போய் தான் சேர்த்தாங்களா? நோ, சான்ஸ்லெஸ். கரெக்டாக? அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கமில் அவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கேஷ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ இப்படி இருக்கிறது தான் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து earned income. earned incomeனா என்னது? நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு அந்த ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் இந்த சென்ஸ் நம்மக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில் அவங்களுக்கு கொடுக்குறோம். சப்போஸ் நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்க ஸ்கில் வச்சு நீங்கள் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் நம்மளோட டைமை நம்ம கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு டீச்சராக இருந்தால் டீச் பண்ணுவாங்க, இதே வந்து ஒரு நர்ஸாக இருந்தால் நர்சிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டு அதுக்கு பதில் நமக்கு பேமெண்ட் வருது. கரெக்டாக? அது வந்து earned income. நம்ம ஜாப் பண்ணுறோம், டைம் படி ஜாப் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு இன்கம் வருது. அதுதான் நம்ம வந்து earned income அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து ப்ராஃபிட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து நான் ஒன்று இது ரெடி பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட்ஸை பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் அப்படின்றது தான் ப்ராஃபிட் இன்கம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் மளிகை கடையை எடுத்துக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் டேரெக்டாக வந்து மார்க்கெட்லேருந்து கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டு அது நம்மக்கிட்ட ரீட்டெயிலாக செல் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ராஃபிட் இன்கம்னு சொல்லுவாங்க. அவங்க வேற ஒரு விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் காசு வச்சு நம்ம கொஞ்சம் அதிக விலைக்கு விற்பாங்க. அதுதான் வந்து ப்ராஃபிட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது அவங்களே செஞ்ச பொருளாகவும் இருக்கலாம், மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி விற்கிற பொருளாகவும் இருக்கலாம். இப்போ ட்ராயிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பெயிண்டர்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி செல் பண்ணுவாங்க, பெயிண்டிங்ஸ்லாம். ஸோ அது வந்து அவங்களோட ஓன் ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் ப்ராஃபிட் இன்கம் தான். ஒரு நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்களே ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்ஸு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது தான் வந்து ப்ராஃபிட் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்னது? இன்ட்ரெஸ்ட்னா அஃப்கோர்ஸ் வட்டி. கரெக்டாக? ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் மணி இருந்ததுன்னா அந்த மணியை வந்து பேங்க்கில் எஃப்டி மூலியமாவோ ஆர்டி மூலியமாவோ நான் அப்படி போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம இது பண்ணுறது. சரியா? அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் மட்டும்தான் நம்ம பணத்தை போட்டு நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா வந்து மற்றவங்களுக்கு மணி கொடுத்து, நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நான் சொல்லலை, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வட்டிக்கு காசு கொடுத்து அது மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃபோர்த் டைப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து ராயல்ட்டி இன்கம்னு சொல்லுவாங்க. ராயல்ட்டி இன்கம்னா வந்து நம்மளோட ஐடியாஸ்னு ஒன்று இருக்கும், நமக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து புக்காக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்தர் இருக்காங்க, அந்த ஆத்தர் வந்து ஒரு சூப்பரான ஒரு புக் ரைட் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த புக் செல் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட ஐடியாஸ் அந்த புக் ஃபுல்லாகவே இருக்குது, அந்த புக் செல் ஆகிட்டே இருக்கும். அவங்க லைஃப் முழுக்க அதை சாப்பிட்லாம், அதுலேருந்து வர இன்கம் வச்சு அவங்க இது பண்ணலாம். அந்த புக் இன்னும் நல்லாவே செல் ஆச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த இருக்கிற ஜென்ரேஷனும் அதுக்கான இன்கம்மாக அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் இது புக்ஸ் மட்டும் கிடையாது, ஆத்தர்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு மியூசிஷியன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா சாங்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்டு எவ்வளோ நாள் ஓடுது, எவ்வளோ வாட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைலலாம் பார்த்தீங்கனாலே இந்த பிளேலிஸ்ட்டு இந்த சிங்கரோடது இவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவங்களோடது எவ்வளோ தூரம் நம்ம லிசன் பண்ணுறோமோ அதுக்கு அவங்களுக்கு இன்கம் போயிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் வந்து ராயல்ட்டி. ஸோ ஒருத்தவங்களோட ஐடியா வந்து அவங்க வெளிக்கொண்டு வராங்க, அந்த ஐடியா எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் ரீச் ஆகிட்டே இருக்குதோ அத்தனை நாள் அவங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புக்ஸில் ஹாரி பாட்டர் புக், அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும்
நல்லாவே சோல்ட் அவுட் ஆன புக்ஸ் அது. ஸோ இப்படிப்பட்டது தான் வந்து ராயல்ட்டி இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? தென் 5th டைப் ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வந்து டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிவிடெண்ட் இன்கம்னா நம்ம வந்து நம்மளோட மணியெலாம் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்ம பை பண்ணி வச்சுருக்க ஸ்டாக் சப்போஸ் ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு. இந்த டிவிடெண்ட் பற்றி நான் தனியாகவே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி டிவிடெண்ட்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி. ஸோ இப்படி வந்து அந்த பை பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்கில் நிறைய ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த ப்ராஃபிட், அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்டாக கொடுத்துருவாங்க ரிட்டர்ன். சரியா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக உங்களோட பேங்க்குக்கே டெபாசிட் ஆகிடும். அதுதான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டிவிடெண்ட் இன்கம் அப்படின்றது வந்து நம்ம இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து அவங்களுக்கு கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வரப்போ நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து யாரெல்லாம் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்களோ அதில் எப்போல்லாம் ப்ராஃபிட் வருதோ அப்போது அதிக ப்ராஃபிட் வருதோ அப்போ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெண்டல் இன்கம். இதுதான் கொஞ்சம் எல்லாருக்குமே அவேர் ஆனது, ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்கம் இது. ரெண்டல் இன்கம்னா நம்ம வீடு கட்டி வீடு கட்டி செல் பண்ணுறது, ரெண்ட்டுக்கு விடுறது. அண்ட் எல்லாரோட இதுவும் தாட்ஸ் எப்படி இருக்குதுன்னா வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டி அவங்களுக்கு வாடகைக்கு விடுறது தான் வந்து அதுதான் ரெண்டல் இன்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி தட், அது மட்டும் கிடையாது. வீடு வாடகைக்கு விடுறதை தவிர்த்து நம்மக்கிட்ட வந்து இப்போ மிஷினரிஸ்லாம் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அந்த கட்டிங் பண்ணுற மிஷின், அதுக்கப்புறமா வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் கூட இப்போ ரெண்ட்டுக்கெலாம் கொடுக்குறாங்க. கரெக்டாக? கார் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, பைக் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சுலாம் கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி ரெண்ட்டுக்கு விட்டு, வாடகைக்கு விட்டு ஏர்ன் பண்ணுறது தான் வந்து ரெண்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 6th டைப். 7th டைப் ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வந்து கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்ஸ்னால் வந்து இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போதைக்கு நம்ம இதை வாங்கி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிலமே எடுத்துக்கோங்களேன். ஒரு ரியல் எஸ்டேட் மூலயமா ஒரு நிலம் வாங்கியிருக்கோம், ஆர்எல்ஸ் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கோம். சும்மா தான் வச்சுருப்போம், பட் அதோட வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே போகும். ஸோ அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு மணி வருதில்ல. ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் தான். சரியா? ஸோ வாங்கி வச்சுட்டோம், அப்போ இதிலே வாங்கிட்டோம், ஒரு வருஷத்தில் எனக்கு இவ்வளோ தூரம் அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லச்சில்ல, அதை வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூவல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து 8th டைப்பில் ரெசிடியூவல் இன்கம்னா வந்து நம்ம ஒர்க்கே பண்ண மாட்டோம், ஒர்க் பண்ணாமலே நமக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இட்ஸ் காமன் இன் இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இது காமனாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ எப்படின்னா அதை பென்ஷன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் நமக்கு வந்து பென்ஷன் அப்படின்ற இதில் நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெசிடியூவல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் 9th டைப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேசிவ் இன்கம் தான். ஸோ நம்ம ஒர்க்கே பண்ணாமல் நமக்கு இன்கம் வர்றது தான் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஃபைனலி புதுசாக நான் இப்போ தான் அந்த இன்கம் பற்றி பார்த்தேன். அது என்ன வின்ஃபால் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்ஃபால் இன்கம் அதாவது சடனாக உங்களுக்கு டிராஸ்டிக்காக ஒரு பெரிய அமௌண்ட், பல்க் அமௌண்ட் கிடைக்கிறது தான் வந்து வின்ஃபால் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஒரு லாட்ரி டிக்கெட் வின் பண்ணுறதை சொல்லலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அது ஆக்சுவலி இந்த மாதிரி இன்கம் வந்து ஒன் டைம் தான் கிடைக்கும். மற்ற இன்கம்ஸ்லாம் வந்து கிடச்சிட்டே இருக்கும். பட் இந்த வின்ஃபால் இன்கம் மட்டும் ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஸோ சடனாக லாட்ரி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏர்னே பண்ணியிருக்க மாட்டீங்க, என்னது நமக்கு பூர்வீக சொத்துன்னு திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஆன்செஸ்ட்ரல் அது இதுன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணாமலே நமக்கு பெருசாக கிடைக்கிறது. கரெக்டாக? ஸோ அதுவும் வந்து வின்ஃபால் இன்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோஃபார் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் இன்கமில் நீங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் அதையும் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.